السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த 3 திக்ருகளையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களையும் திக்ருகளையும் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த துஆ மிக முக்கியமான துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது யகீனோடு இஹ்லாஸோடு கேட்க வேண்டும். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஓதிவிட்டு நான் துஆக்களை கேட்டேன், உன்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது தான் முஹர்ரம் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அதில் ஒரு மாதம் முஹர்ரம் மாதம் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த கண்ணியமான முஹர்ரத்தினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் நம்மை வந்தடைவதற்காக நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அன்றாடம் வாழ்க்கையில் அதிகமாக ஓத வேண்டிய திக்ருகள். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அதில் முதலாவது திக்ர் யா மாலிகல் முல்க், யா மாலிகல் முல்க் என்ற இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதுவோம். இரண்டாவது திக்ர் குன் ஃபயகூன், குன் ஃபயகூன் என்ற இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதுவோம். மூன்றாவது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த 3 திக்ருகளையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.